உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். திரு பிரியன், பிரசாந்த் கிஷோரை அதிமுக அணுகினால் அந்த வியூகம் அதிமுகவை கரை சேர்க்குமா? மியூச்சுவல் அது பெனிஃபிஷியலா ரெண்டு தரப்புக்கும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கேன் தே see eye to eye? வணக்கம் சார். அதாவது பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்காருன்றதுல சந்தேகம் இல்லை. பட் அவருக்கும் சில தோல்விகளும் இருக்கு, அவரோட மகுடத்துல வெற்றியும் இருக்கு. ரெண்டுமே நம்ம பார்க்கறோம். நம்ம பிரசாந்த் கிஷோரை வந்து ஒரு தேர்தல் யூக வடிவமைக்கிறதுல வந்து அவர் எங்கேஜ் பண்ணா வெற்றி நிச்சயம்ன்றது உறுதியா எதுவும் சொல்ல முடியாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், சட்டியில் இருந்தாதான் அகப்பையில் வருன்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஸோ மாவுக்கேத்த பணியாருன்ற மாதிரி என்ன செல்வாக்கு உங்களுக்கு இருக்கு, அதை எவ்வளவு தூரம் தூக்கி விட முடியுன்றதான் பாயிண்டிங். ஆக்சுவலா அதிமுகவுடைய செல்வாக்கு என்ன, 10 தோல்வி பழனிசாமின்ற போன்ற விஷயங்கள்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு பாருங்களேன். கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அவங்க வந்து சவுத்துல இருக்கிற 1.25 கோடி ஓட்டுல வெறும் 12 லட்சம் ஓட்டு தான் வாங்கினாங்க. டெல்டால இருக்கிற 1 கோடி ஓட்டுல வெறும் 13-14 லட்சம் ஓட்டு தான் வாங்கினாங்க. கொங்கு மண்டலம் எங்கள் கோட்டை என்ற இடத்துல அண்ணாமலைக்கு பின்னாடி வந்தாங்க. தனிப்பட்ட நபர் என்று சொன்ன ஓபிஎஸ்க்கு பின்னாடி இரட்டையிலை வந்தது, விஜயனுக்கு பின்னாடி இரட்டையிலை வந்தது. ஸோ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அவங்களுக்கு இங்கே ஒரு ஓட்டை இருக்கு, அவங்க கோட்டைகள்லாம் ஓட்டை விழுந்திருக்குன்றது நமக்கு நல்லா தெரியுது. அப்போ பிரசாந்த் கிஷோர் தூக்கி விடுற லெவல்ல அது இருக்கா, அந்த கட்சி இருக்கான்றது ஒரு முக்கியமான கேள்விக்குறியா பாக்குறோம். நீங்க என்னதான் ஸ்ட்ராட்டஜி வகுத்தா கூட நீங்க வந்து உங்களுக்கு செல்வாக்கு இருக்கணும். செல்வாக்கு, அந்த செல்வாக்கு உங்களுக்கு எப்போ வரும்னா உங்க கட்சி ஒன்றுபட்டாதான் வரும். உங்க கட்சி வந்து இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிற பிரிஞ்சு கிடக்கிற எல்லாமே ஒன்று சேர்த்தாதான் வரும். நீங்க தனியா இருந்ததே நான் வெற்றி பெற்றுவேன், எனக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுத்தா நான் வெற்றி பெற்றுவேன் நடக்காது. ரெண்டாவது, நீங்க அமைக்கிற கூட்டணியை பொறுத்தவரை இருக்கு. 2026 நீங்க எல்லோரும் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு அதிமுக இருக்க பிரிஞ்சு போன அனைவரும் ஒன்று சேர்ந்த பிறகு ஒரு திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியாமல் ஒரு கூட்டணியை வந்து பிரசாந்த் கிஷோர் அமைக்கிறதுக்கான ஒரு யோசனையை சொன்னார்னா, திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் ஒருமுகப்படுத்துற ஒரு விஷயத்த பிரசாந்த் கிஷோர் பண்ணினார்னா திமுகவுக்கு சவாலான ஒரு போட்டியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ பிரசாந்த் கிஷோர் அவர் என்ன ஐடியா வச்சிருக்காரு தெரியாது. அவருடைய நோக்கம் வந்து அதிமுக சுதந்திரத்துக்கான ஸ்ட்ராட்டஜி கொடுக்கறதா, இல்ல 2026 வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒன்றுபடுத்தி ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சியில அதிமுகவை முன்னெடுத்து செல்வதா போன்ற விஷயங்கள்லாம் வந்து பிரசாந்த் கிஷோர் எதுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்பட போறான்றத பொறுத்து இருந்தான் பார்க்கணும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.